உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, இந்த வாரத்திலே கூற்றுவனாயினார் அவருடைய கதைகளை கேட்க போகிறோம். ஆர்கொண்ட வேர் கூற்றன் கலந்தை கோன் அடியேன், கூற்றன் கலந்தை கோன் அடியேன். சுந்தரமூர்த்தி நாயனார். திருக்கடந்தை என்ற ஊரிலே குறுநில மன்னல் குலத்திலே கூற்றுவர் என்ற ஒருவர் வாழ்ந்து சிறப்பாக வளர்ந்து வந்தார். அவர் தமது தோல் வலிமையினாலே எல்லா அரசர்களையும் வென்றார். அது மட்டுமல்ல, அவர் அரசராக இருந்தாலும் சிவனடியார். எப்போ பார்த்தாலும் சிவநாமத்தை ஓதிக்கொண்டே இருப்பார். அந்த ஓதிக்கொண்டே இருந்து பகைவருடைய அந்த படையெல்லாம் வீழ்த்தி வெற்றி வாகை சூடி வருகிறார். அவர் சேர சோழ பாண்டிய மன்னர்களையெல்லாம் கூட வீழ்த்தி இருக்கிறார். இத்தனைக்கே ஒரு குறுநில மன்னர். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த படை பலம்னு சொல்லுவாங்களே, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை போன்ற 4 வகை படைகளும் இருக்கின்றன. இந்த 4 வகை படையினாலே மிக சிறப்பானதொரு போரெல்லாம் புரிந்து அவர் வாழ்ந்து வந்தது மட்டுமல்ல, இந்த கொன்றை மலர் மாலைன்னு சொல்லுவாங்க. அந்த கொன்றை மலர் மாலையை அவர் அணிந்து கொள்வார். கொன்றை மலர் மாலை அணிந்து கொண்டே பகையாளிகளை, அரசர்களை வீர தீரத்துடன் போர் புரிந்து வெற்றி வாகை சூடுவார். அப்படிப்பட்ட கூற்றுவனாயனார். முன்பு சொன்னதைப் போல அவர் சிவபெருமானின் நாமத்தை தினந்தோறும் நவிர்ந்து பணிவார். சிவனடியார்களை பணிந்து அவர்களுக்கும் தொண்டு செய்வார். அதே போன்று சிவனடியாரின் அருளோடு சிவபெருமானின் திருவருளில் வன்மையாகவே பகையரசரையெல்லாம் வென்று அவர்களை தமக்கு கீழ்ப்படியுமாறு ஆட்சி செய்வார். அது மட்டுமல்ல, பகைவர் அஞ்சும்படி வீரதீர செயல்களை செய்து மிக சிறப்பாக விளங்கினார். என்றாலும் கூட அவருக்கு ஒரு குறை. அதாவது குறுநில மன்னராக இருந்தும் கூட சேர சோழ பாண்டிய மன்னர்களை அவர் வீழ்த்தினார். அப்பொழுது அவருக்கு மணிமுடி தரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது, விருப்பம் வந்தது. இந்த மணிமுடி எங்கே இருக்கின்றது என்றால், சோழ நாட்டுடைய சோழர்களுடைய மணிமுடியை தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார். அப்படி நினைக்கும் பொழுது அது தில்லையிலே இருக்கின்றது. தில்லைவாழ் அந்தணர்களை அணுகினார். தில்லைவாழ் அந்தணர்கள் அணுகி இந்த மாதிரி அப்படி விருப்பத்தை சொன்னார். அவர்கள் என்ன செஞ்சாங்க, சோழர் பரம்பரையிலே வருகின்ற வழியாக வருகின்ற அரசர்களுக்காகத்தான் இந்த மணிமுடியை தவிர வேறு யாருக்கும் இந்த மணிமுடி சூட்டுவதில்லை என்று சொல்வது மட்டுமல்லாமல், அந்த மணிமுடியை சேர நாட்டுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். அவர்கள் அங்கேயே குடியேறிவிட்டார்கள், ஒரு சிலரை மட்டும் இங்கே வைத்துவிட்டு. ஆகையினாலே கூற்றுவனாயனார் சிவபெருமானை வேண்டுகிறார். எப்படி வேண்டுகிறார்? அவர் அந்த மணிமுடி தரிக்க வேண்டும்.
அந்த மணிமுடி தரிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும். எப்படி கிடைப்பது? அவர்களோ சேர நாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போது சிவபெருமானை நோக்கி பாடுறார் பாருங்க, அதுவும் அப்பல் பாடல் தான். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே இப்படி வணங்குகிறார். இப்படியெல்லாம் சிவபெருமானை பாடி தியானித்து அவர்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறார். அடியேன் எனக்கு தில்லைவாழ் கூத்தன் திருவடியே முடியாக வேண்டுமென்று வேண்டி நினைத்து இரவிலே தூங்கினார். அதே நேரத்தில் சிவபெருமான் கூத்தனாரின் கனவிலே தோன்றி, நீ கவலை கொள்ள வேண்டாம், நான் எனது திருவடியை உனக்கு மகுடமாக வைக்கிறேன், திருமுடியாக வைக்கிறேன் என்று சொல்லி கனவிலே தம்முடைய பாதத்தை அடியார் மீது அடியாருடைய சிரத்திலே வைத்தார். வைத்தவுடனே இவர் கண் விழித்தார். கண் விழித்தா அப்படி ஒரு நல்ல காட்சி. சிவபெருமானே தம்முடைய திருவடியே எனக்கு மணிமுடியாக செலுத்தி விட்டார் என்ற சந்தோஷத்திலே அந்த திருமுடியோடு அந்த மகிழ்ச்சியோடு உலகம் பூரா செல்கிறார். எந்தெந்த ஊருக்கெல்லாம் செல்ல முடியுமோ அந்தந்த ஊருக்கு சென்று எல்லா சிவபெருமான்களையும் வணங்கி வழிபட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை எப்பொழுதும் சொல்வார். அப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஆலயத்துக்கு போன பாட்டு பாடுவது, பதிகம் பாடுவதெல்லாம் வேறு. குறிப்பாக பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று அப்படியே ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி கூற்றுவ நாயனார் பல பல ஆலயங்களுக்கு சென்று பெரும் பூஜைகள் எல்லாம் செய்து ஏற்றி இறைவனை வணங்கி வழிபட்டு சிவபெருமானுடைய திருவடியை அடைகின்றார். இந்த அளவிலே கூற்றுவ நாயனாருடைய அந்த கதையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தம் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று கூற்றுவ நாயனாருடைய குரு பூஜை நிகழ்கின்றது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த வாரத்திலே அடுத்ததொரு சிவனடியாரை பற்றி நாம் காண்போமாக. அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.